இஸ்ரோவின் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் முதற்கண் என் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பிறந்து சிறந்த மொழிகளுக்குள் சிறந்தே பிறந்த என் தாய்மொழியாம் தமிழை வணங்கி இன்று நான் பேச எடுத்துக்கொண்டிருக்கும் தலைப்பு இந்தியாவின் தலை சிறந்த விஞ்ஞானி, தொழில்நுட்ப வல்லுநர், மிகப்பெரிய பொருளாளர், இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவர், இந்தியாவின் ஏவுகணை நாயகன், இந்திய விஞ்ஞான வளர்ச்சியின் தந்தை, இந்தியாவில் உள்ள அனைத்து தலை சிறந்த விருதுகளுக்கும் சொந்தக்காரர், சிறந்த ஆசிரியர் மற்றும் அனைவராலும் மதிக்கத்தக்க அற்புதமான பேச்சாளர், வருங்கால இளைஞர்களின் முன்மாதிரியாக கருதப்படும் நம் எல்லோருக்கும் தெரிந்த ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களை பற்றி. ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் 1931ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 15ஆம் நாள் ராமேஸ்வரத்தில் பிறந்தார். பிறப்பால் இவர் ஒரு இஸ்லாமிய குடும்பத்தை சார்ந்தவர். இவர் திருச்சியில் உள்ள புனித ஜோசப் கல்லூரியில் இயற்பியலும், சென்னை தொழில்நுட்ப கல்லூரியில் விண்வெளி பொறியியலும் படித்தார். இன்றைக்கு இருக்கக்கூடிய பெரும்பான்மையானவர்களைப் போல ஏதோ படித்தோமா என்று இல்லாமல் முதலாக இந்திய தேசத்தில் இருந்து ஒரு ஏவுகணை பாயும் பொழுது SLV-3 என்ற ராக்கெட்டை பயன்படுத்தி ரோஹிணி 1 என்ற துணைக்கோளை வெற்றிகரமாக இந்திய மண்ணிலிருந்து வானை நோக்கி பறந்து செல்லும் போது அதில் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் உழைப்பும் உள் இருந்தது என்பதுதான் உண்மை. தோன்றின் புகழோடு தோன்றின அகுதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று என்ற வள்ளுவரின் கூற்றிற்கேற்ப வாழ்ந்து காட்டியவர் நமது டாக்டர் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். எதிர்கால இந்தியா இளைஞர்களின் கையில் என்ற அவர் கனவு காணுங்கள், அந்த கனவை நனவாக்க பாடுபடுங்கள் என்னும் வாக்கியத்தை இளைஞர்களின் மனதில் வேரூன்றச் செய்தவர். தூங்கும் போது வருவது கனவு அல்ல, நம்மை தூங்க விடாமல் செய்வதுதான் கனவு என்றார் டாக்டர் கலாம் அவர்கள். அவருடைய இந்தியா 2020 என்ற புத்தகத்தில் இந்தியா அறிவிலே வல்லரசு நாடாகவும் வளர்ந்த நாடாகவும் 2020ஆம் ஆண்டிற்குள் மாறுவதற்குரிய வரைதிட்டத்தை அறிவித்திருந்தார். ஒவ்வொரு மாணவனும் தன்னம்பிக்கையுடனும் கூட்டு முயற்சியுடனும் உழைத்தால் இந்தியா 2020இல் கண்டிப்பாக வல்லரசு நாடாக மாறும். டாக்டர் கலாம் அவர்களின் கனவும் நனவாகும். இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு மாணவனுக்கும் முன் உதாரணமாக கருதப்படும் டாக்டர் கலாம் அவர்களின் பிறந்த தினமான அக்டோபர் மாதம் 15ஆம் தினத்தை மாணவர் தினமாக அறிவித்ததில் மிகை ஒன்றும் இல்லை. விழித்திருக்கும் போதே கனவு காணுவோம். தன்னம்பிக்கையாலும் கூட்டு முயற்சியாலும் 2020இல் இந்தியா வல்லரசாகும் என்ற கலாமின் கனவை நனவாக்குவோம். ஜெய்ஹிந்த். எனக்கு பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம். மிக அருமையான பேச்சு. இவர்களுக்கு நேற்று முன்தினம் இரவுதான் திரு அப்துல் கலாம் அவர்களை பேசுமாறு திருமதி விஜயலட்சுமி அவர்கள் அவரிடம் கூறியுள்ளார்கள். உடனே தயார் செய்து ஒரு தெளிவான அற்புதமான ஒரு பேச்சை நிகழ்த்தியதற்காக மிக்க நன்றி. அடுத்ததாக